டைட்டானிக் படம் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பார்த்திருக்கீங்களா? நாலடியார் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்க மாட்டீங்க. தப்பு இல்ல. டைட்டானிக்கில் சொல்லாத ஒரு செய்தி, ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில் இடிக்குது. ஜாக் ரோஸும் உள்ள இருந்தாங்க, பிஸியா இருந்தாங்க. கப்பல் மூழ்கிட்டு இருக்கு. என்னென்னவோ சொன்னேன், திருக்குறள்லாம் சொன்னேன், அப்பெல்லாம் கைத்தட்டல் இல்ல. கப்பல் மூழ்கிட்டு இருக்கு. அப்போ லைஃப் போட்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. ஏன்னா ஓவர் கான்பிடன்ஸ், இந்த கப்பல் மூழ்காது அப்படின்னு நம்பினாங்க. அப்ப அதுல இருந்து பெண்களையும் குழந்தைகளையும் முதல்ல ஏற்றலாம்னு ஏற்றி அனுப்புறாங்க. அப்ப அங்க ஒரு ஜப்பானிய இளைஞன் இருந்தான். இந்த ஜப்பானிய இளைஞர்களை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. கொஞ்சம் குள்ளமா, வெள்ளையா, ரொம்ப ஒல்லியா, நல்ல ஒரு ஸ்மார்ட்டா இருப்பாங்க. அப்ப அந்த ஒரு ஜப்பானிய இளைஞன் என்ன பண்ணா, நேரா கீழே போனான். அந்த கமோஷன், குழப்பத்தில் அங்கு கீழே இருந்த ஒரு பெண்ணினுடைய பையிலிருந்து ஒரு கவுன் எடுத்து போட்டுக்கிட்டான். லிப்ஸ்டிக் எடுத்து உதட வரைஞ்சுக்கிட்டான். ஒரு தொப்பி எடுத்து நம்ம ரோஸ் மாதிரி இப்படி கோணையா போட்டுக்கிட்டான். லைஃப் போட்டுக்கு ஓடிட்டான். அவனை ஒரு பொண்ணு நம்பி, நம்மளுங்க பொண்ணுங்களை பார்த்தாலே உடனே இடம் குத்துருவானுங்களே, ஓ லைஃப் போட்ல ஏத்திட்டாங்க. அவன் இறங்கிட்டான். கப்பல் மூழ்கியது, பலரும் இறந்தார்கள். ஆனா ஒரு பெண் வேடமிட்ட ஜப்பானிய இளைஞன் சாதுரியமாக தப்பித்து விட்டான். செய்தியாகிறது. அவனுக்கு வரவேற்பு கொடுத்து அவனை முறைப்படி சட்டப்படி ஜப்பானுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய வரவேற்புக்காக அவன் ஜப்பானில் இறங்கியவுடன் அவனுடைய தாய், தந்தை, உடன் பிறந்த தங்கை, அவனோடு உடன் பிறந்த தம்பிகள் அனைவரும் சேர்ந்து அவனை அடித்து உதைத்து, நீ ஜப்பானியனே இல்லைன்னா அவனை விலக்கி வச்சுட்டாங்க. ஏன்? ஒரு பெண்ணினுடைய இடத்தை தட்டி பறித்த நீ இந்த மண்ணின் மைந்தனே இல்லை என்று சொன்னது ஜப்பான். இதனால அதிர்ச்சி அடைந்த ஆங்கில பத்திரிகையாளர் ஒருத்தர், ஏன் இப்படி பண்றாங்க ஜப்பான் அப்படின்னு கேட்டப்ப அங்க இருந்து ஒரு பழங்குடி கதையை சொல்றாங்க. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சாமராயர்களின் காலம். அப்போ ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கும் போர். அப்போ ஒரு கிராமத்தில் இருந்த வீரர்கள் ஒரு கிராமத்தை பிடிச்சு அங்க துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தாக்குதலுக்கு ஆளான கிராமத்துல இருந்து ஒரு சின்ன வண்டியில வயதானவர்களும் பெண்களும் கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போற ஒரு சின்ன வண்டியில ஒரு தாய் கையில குழந்தைய வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே வரா. ஏன் அப்படின்னு அங்க இருந்து முதியவர் அந்த தாயை உத்து பார்க்கும்போது இன்னொரு குழந்தைய விட்டுட்டு வந்துட்டா, இந்த குழந்தைய கையில வச்சுட்டு அழுதுகிட்டே வரா. அப்ப அந்த வயதான அந்த ஜப்பான் தாத்தா அவர் கேட்கிறாரு, அம்மா ஒரு குழந்தைய நீ விட்டுட்ட இடம் இல்ல, ஆனா இன்னொரு குழந்தைய காப்பாத்திட்ட, இப்ப நீ ஏன் அழற? அதுக்கு அந்த தாய் அழுது கொண்டே சொன்னார், ஐயா நான் விட்டுட்டு வந்தது என் குழந்தை, தூக்கிட்டு வந்தது பக்கத்து வீட்டு குழந்தைனார். இதுதான் ஜப்பான், இதுதான் மனிதாபிமானம், இதுதான் கருணை, இதுதான் மனிதம். தோல்வியில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் ஜப்பானிடம் இருந்து உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பாடங்களை கற்றுக்கொண்டே இருக்கலாம். சரி, ஜப்பான் வரைக்கும் போகணுமா? ஏன் இந்த பக்கம் யாரும் இல்லையா? எர்னஸ்ட் ஹெமிங்வே, எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு பேர் மாதிரி இருக்கும். ஆங்கிலேய இலக்கிய உலகின் மகாகவி என்று வர்ணிக்கப்பட்டவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. வாழ்நாள் முழுக்க தோல்வி, படுதோல்வி. அவர் சின்ன பையன், 16-17 வயசு பையனா இருக்கும் பொழுது ராணுவத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க பயிற்சியில. ராணுவத்தில் அவருக்கு வழங்கப்படுகிற முதல் வேலை ஃப்ரண்ட் லைன்ல போய் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். ஃப்ரண்ட் லைன் கமாண்டோனா முதல் வரிசையில் தாக்குதல் செய்து கொண்டிருக்க வீரர்களிடம் சென்று ஒரு செய்தியை சொல்லிட்டு திரும்ப வரணும். இவர் ஓடி 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 அதை சொல்லிட்டு வர்றாரு, ஒரு விளையாட்டு பிள்ளைய போல. அப்ப எங்க இருந்தோ ஷெல் விழுந்துகிட்டு இருக்கு, மேல இருந்து குண்டு விழுந்துகிட்டு இருக்கு. அங்க அடிபட்டு இன்னொரு வீரர் கிடக்கிறாரு. சரி, அந்த அடிப்பட்ட வீரரை போய் தூக்கிட்டு வரணும். இவர் தூக்கிட்டு வரும்பொழுது அடுத்த ஷெல் இவர் பக்கத்திலேயே விழுந்து அவருடைய செவி திறன் போயிருச்சு, மொத்தமா போயிருச்சு, அவர் காது கேட்காது. சரி, நான் அவரை கொண்டு போய் இவருக்கு கருணை இருக்கு, ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு, செஞ்சலுவை சங்கத்துல கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க. செஞ்சலுவை சங்கத்துல அடிப்பட்ட வீரர்கள்லாம் இதே மாதிரி தூக்கிட்டு வரும்பொழுது மறுபடியும் இன்னொரு ஷெல் குண்டுக்கு தாளாகி அவர் வேகமாக ஓடக்கூடிய திறனையே வளர்ந்துடுறாரு. ராணுவத்துக்கே நீ லாய்க்கில்லை, செஞ்சலுவைக்கும் உன்னால ஓட முடியாது, கிளம்புட்டாங்க. அங்கிருந்து கிளம்பி அப்போதுதான் அவர் அதிகமாக வாசிக்க ஆரம்பிக்கிறார். புத்தகங்களை வாசிக்கிறார், கவிதைகள் எழுதுகிறார், நாவல்கள் படிக்கிறார், சிறுகதைகள் பிரசுரமாகின்றன. ஒரு பிரபலமான எழுத்தாளருக்கு என்ன புகழ் வருமோ ஒரு புதிய இளைய எழுத்தாளருக்கு அவ்வளவு புகழ் வருகின்றது. அவன் அந்த நாட்டின் மகாகவியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறான். போரில் தனக்கு வந்த கசப்பான அனுபவங்களை எல்லாம் வைத்து கிழவனும் கடலும் என்ற ஒரு நாவல் எழுதுகிறான். அதற்கு நோபல் பரிசும் கிடைக்கிறது. அவன் மிகப்பெரிய கவிஞனான பிறகு ஒரு நாள், வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் வந்த பிறகு ஒரு நாள், ஆப்பிரிக்க சிங்கங்களை பக்கத்தில் பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை வருகிறது. உடனே ஒரு பிளைட்டை வச்சுக்கிட்டு தன்னுடைய காதலையும் கூட்டிக்கிட்டு அந்த ஆப்பிரிக்க காடுகளுக்கு மேல அந்த பிளைட் போயிட்டே இருக்கு. இன்னும் கீழே போ அப்படின்றாரு எர்னஸ்ட் ஹெமிங்வே. அந்த விமானி சொல்றான், ஐயா இதுக்கு மேல கீழே போனா மொத்தமா மேல போயிடும், கீழே போக முடியாதுன்றான். இல்ல இல்ல இன்னும் கீழே போன்றார். இந்த எலக்ட்ரிக் கம்பங்கள் இருக்குமே, அந்த உயரம் கிட்டத்தட்ட வந்துருச்சு, தடுமாறுது அந்த தனிநபர் விமானம். இன்னும் கீழே போ, இன்னும் கீழே போ. ஒரு ஆற்று படுகை பக்கமா போயிட்டே இருக்கும் பொழுது அளவுக்கு அதிகமாக கீழே போனதால் விமானம் வெடித்து சிதறுகிறது. உலகம் ஸ்தம்பித்து போனது, அமெரிக்கா இருண்டு போனது. அமெரிக்காவின் மகாகவி ஆப்பிரிக்க மண்ணில் மாண்டான். 2 நாட்களாக அவனுடைய பிரேதத்தை தேடுறாங்க.
விமானத்தினுடைய பாகங்கள் ஒவ்வொரு இடத்துல சிதறி கிடக்கு. நதியில் விழுந்ததால ஒவ்வொரு பக்கம் ஓடி போச்சு. அவர் பாடியை தேடிட்டே இருக்காங்க. 2 நாட்கள் கழித்து அங்கிருந்து ஒரு கிராமத்தில் கரைப்படிந்த சட்டையோடு சிரித்த முகத்தை, நான் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கிறேன் என்று எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுந்து வந்தார். சரி சார், தப்பிச்சிட்டீங்களே, எழுந்து வர வேண்டிய 2 நாள் என்ன பண்ணீங்க? இல்ல, நான் விழுந்த இடத்துல 1000 முதலைகள் ஒன்னா சேர்ந்து காதல் பண்ணிட்டு இருந்தது. இந்த பாலாப்பன மனுஷங்க காதலை பார்த்து எனக்கு போர் அடிச்சிருச்சு. முதலைங்க லவ் பண்றத பக்கத்துல இருந்து பார்த்துட்டு வந்தா, அதான் 2 நாள் ஆச்சு. அப்போ உங்க காதலி அது மரத்து மேலேயே உட்காந்துருக்குன்னு இறங்கவே மாட்டேங்குது, போய் கூட்டுவாங்க. உலகம் மகிழ்ந்தது. மாலை மரியாதை ஆரவாரங்கள். இதோ மீண்டு வந்தான் எங்கள் மகாகவி மேலதாளங்களோடு. அவனை ஆப்பிரிக்கால ஒரு பெரிய ரன்வேல மலர் மாலையெல்லாம் போட்டு அவருக்கு ஒரு ராஜ மரியாதை வைத்து அந்த பிளைட் டேக் ஆஃப் ஆகுது. ரன்வேல அந்த பிளைட் அப்படியே தீப்பத்தி எரியுது. அவர் மறுபடியும் அவசரமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. 3rd டிகிரி ஃபயர் பர்ன். 1st டிகிரி ஃபயர் பர்ன்ங்கிறது மெழுகுவத்தி வெளிச்சம் நம்ம கையில சுடுற மாதிரி இருக்கும். 2nd டிகிரிங்கிறது மெழுகுவத்தியை நீங்க வயிற்றுக்குள்ள போட்டு முழுகின மாதிரி இருக்கும். 3ஆம் டிகிரி நீங்களே மெழுகுவத்தி மாதிரி எரியற மாதிரி இருக்கும். 3rd டிகிரி ஃபயர் பர்ன் அவர் உடம்புலலாம். ஏற்கனவே ராணுவத்தில் காது போச்சு, காலு போச்சு, இப்போ ஸ்கின்னும் போச்சு. அவரை கூப்பிட்டு வந்து அவர் மூட மாத்துறதுக்காக அவர் வந்து மறுபடியும் அமெரிக்கா கூப்பிட்டு போய் அவருக்கு நிறைய புத்தகங்கள்லாம் பரிசளிக்கிறாங்க. ஓராண்டு கழித்து பரிபூர்ண குணமாகி நான் மறுபடியும் சிங்கத்தை பக்கத்தில் பார்க்க போறேன் அப்படின்றார். வேண்டாம் எர்னஸ்ட், வேண்டாம். இல்லை, அவர் ஒத்துக்க மாட்டார். அவர் அடமண்ட். நான் பார்த்தே அவன். சரி, இந்த வாட்டி ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டு போங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா போங்க. ஆமா, இந்த வாட்டி நான் கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு போறேன், நானே போறேன் அப்படின்ட்டு. ஓம் பிரச்சனை உனக்கு. இந்த வாட்டியும் நீங்க பிளைட்ல போக கூடாது, கப்பல்ல போய் அங்க இருந்து ஜீப்ல போங்கன்னு சஃபாரி ஜீப்புக்குள்ள போகுது. காட்டுக்குள்ள ஜீப்பு போகுது. ஒரு பெரிய பிரைட் அப்படிம்பாங்க. குரூப் ஆஃப் லைன்ஸ் ஆர் கால் பிரைட். சிங்கங்கள் நிற்கின்றன. ஜீப்பு நிறுத்த சொல்லிட்டாரு. வெளியில குதிச்சிட்டாரு. எல்லாம் அதிர்ச்சியை பாக்குறாங்க. அவர் சிங்கத்துக்கிட்ட போறாரு. சிங்கம் அப்படியே நின்று பாக்குது. இவரை பார்த்து நான் வாலாட்டுது. நாய் வாலாட்டுச்சுன்னா லவ் பண்ணுதுன்னு அர்த்தம். சிங்கம் வாலாட்டுச்சுன்னா ஓங்கி அடிச்சிருவேன், ஓடி போயிருன்னு அர்த்தம். நம்மால அது தெரியாம சிங்கத்துக்கிட்ட போய் ஹாய் ஐ எம் எர்னஸ்ட் ஹெமிங்வே, ஹவ் ஆர் யூ, கொன்றுவனே மூக்கிலே குத்து அப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. சிங்கம் லேசா உருமுது. பின்னாடி இருந்து கதறாங்க, எப்பா தயவு செய்து வந்துரு, உங்க நாட்டுக்கு பதில் சொல்ல முடியாது, உங்க நாடு உனக்காக போரே செஞ்சாலும் செய்யும், தயவு செய்து வந்துருன்னு சொல்றாங்க. இருறா நான் பேசிட்டு இருக்கிறேன். சிங்கத்தை பார்த்து பலார்னு ஒரு அற விட்டார் சிங்கத்தை. இவரு சிங்கம் பதிலுக்கு என்ன பண்ணிருச்சு, தன்னை இவர் இதுக்கு மேல விட்டா ரொம்ப அசிங்கப்படுத்திடுவான்னு அது ஓங்கி அடிச்சது பாருங்க. நம்ம சூர்யா மாதிரி இல்ல, உண்மையாவே அடிச்சது. அது முதுகெலும்பு முறிஞ்சிருச்சு. துப்பாக்கியை வானத்தை நோக்கி சுட்டு அவர் அங்கிருந்து தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டாங்க. அவருடைய ஸ்பைனல் கார்டில் ஒன்று முறிஞ்சு போச்சு.